அண்மை செய்தி. சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறை, பறக்கும் படை வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில வாகனங்கள் ஜிபிஎஸ் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு இன்று மாலை இந்திய தேர்தல் ஆணையமானது சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட உள்ளது. இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டத்தில் அந்த தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வதற்கான தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாவட்டத்தில் உள்ள நிலையில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் தலா 3 பறக்கும்படை வீதம் 30 பறக்கும்படை வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனங்களில் தற்பொழுதிலிருந்து ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதே போன்று ஒட்டுமொத்தமாக இந்த பறக்கும்படை நிலை கண்காணிப்பு குழு வாகனங்கள் என ஒட்டுமொத்தமாக 60 வாகனங்களுக்காக அந்த ஜிபிஎஸ் பொருத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த ஒற்றைச்சாளர முறையில் பொதுக்கூட்டம் மற்றும் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்திட அனுமதிப்பது, அதே போன்று பேரணி, வாகன அனுமதி, ஒலிபெருக்க அனுமதி உள்ளிட்டவைகளை வழங்குவதற்கான அந்த ஒற்றைச்சாளர முறைகள் அந்த அனுமதி வழங்குவதற்கான அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருந்தன. மேலும் 4 மணி அளவிற்கான அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் வெளியாக உள்ள நிலையில் தற்போதிலிருந்து அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். 4 மணி முதலாக அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான பின்பாக தொடர்ந்து அந்த தேர்தல் கட்டுப்பாடுகள் மதுரை மாவட்டம் முழுவதிலும் வருகை தர உள்ள நிலையில் ஏற்கனவே வருகை தந்திருக்கக்கூடிய துணை ராணுவ படையினருடன் இன்று முதலாக பறக்கும் படையினர் பல்வேறு வாகன தணிக்கையிலும் ஈடுபடுவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.